இது என்ன நார்த்த மரமா எலுமிச்சை மரமா? ஒரு பெரிய நார்த்த மரமாக தான் இருக்குது. ஒரு பழம் பழுத்து கிடக்கு, பறிக்காமல் வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது. ஆமாம், கோழி கொண்ட பூ கொடுத்துருக்கு. இலை இருக்கு, என்ன இலை இருக்கு பாரு, தூதி விடுங்கள். என்னது இலை இதுக்கு தூதி விடுங்களா? என்னப்பா சொல்கிறீங்க? தமிழறிவு செல்லமே, எங்கேடா போன? நல்லா இருக்கியா? ஐ மிஸ்ஸுடா. காய் இருந்தால் அது பழம்தான் ஆகும். அப்படியா? தமிழ்மா பார்த்தியா? தங்கச்சியை பார்த்த உடனே என்ன ஒரு சந்தோஷம். செல்லமே எப்படா இருக்க? வாட்ஸ்அப்லேயும் பேச மாட்டேங்கிற, காலும் பண்ண மாட்டேங்கிற. உன்னையே நினைத்து நினைத்து ஏங்கும் இந்த அம்மாவை பார்க்க உனக்கு மனது வரவில்லையா? தமிழ்மா எப்படி இருக்கடா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உன்னையே நினச்சி நினச்சி தூணாச்சு, துரும்பாய் இழைச்சி போயிட்டேன் அம்மா சாப்பிடாம, தெரியுமா? எப்படி இருக்க? நலமா? சொல்லு. இங்கே பாரு கோழி கொண்ட, ஒன்றும் பேச மாட்டியா தமிழ்? அண்ணாவோட பேசுடா. இங்கே பாரு கோழி கொண்ட செடி இருக்கு, பூ பூத்துருக்கு, அழகாக இருக்குது. இதுக்குள்ளே எதுக்கு ஒரு பாலை போட்டு வச்சுருக்கானுங்க? விளையாடும்போது கீழே விழுந்துருச்சோ, பார்க்காம விட்டாங்களோ? இல்லை பால் போட்டால் தான் வளருமா? தூக்கி போட்டு மறந்துட்டானுங்க போல. அம்மா ஃபோன் சரியாக யூஸ் பண்ணலம்மா. சூப்பர்டா, நான் தானே சொன்னேன் ஃபோன் யூஸ் பண்ணாதேன்னு. எல்லாம் ஓகே தானே தமிழ்? அப்படி கேட்குறாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? அண்ணா சாப்பிட்ருப்பாரு. மீன்காரக்கா வரலையா? சரி சரி, எல்லோரும் நலம் சொல்லிட்டாங்க. ஐயோ அத்தடி வெயில் அடிக்குது, ஏற்கனவே நம்ம போகணும், சூடாயிரும். இப்படி வீட்டுக்கு போவோம். எல்லோரும் நல்லா சொல்லிட்டாங்க. பத்தியா, ஒரு நிமிஷம் தானே இருந்தேன் வெயில்ல, உடனே சூடாயிருச்சு போகணும். என்னதான் செய்கிறது? சரோக்கா ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க போட்ட கோலம் மட்டும் அப்படியே இருக்குது, குப்பையாக கிடக்கு. கூட்ட கூட்ட குப்பை தான் இருக்குது. நான் இன்னும் படுக்கையை விட்டு எலும்பவே இல்லைடா. அண்ணா உங்கள் உடம்பு எப்படி இருக்குது? பிரதீப், செடியில் கூட முட்டை வளருதா? அதான் தெரியல, அது முட்டை இல்லை பிரதீப்பு. பசங்க பால் விளாண்டுருப்பாங்க, ஹவுஸ் ஓனர் பேர். அந்த பால் வந்து அது பக்கெட்டுக்குள்ளே விழுந்துருச்சு செடிக்குள்ளே. அது ரொம்ப நாளாக இருக்குது. நான் இன்றைக்கி தான் எடுத்து வெளில போட்டேன். அது வெள்ளை கலரில் என்ன அனகொண்டா முட்டை மாதிரி இருக்குது. அந்த முட்டையெல்லாம் பொரித்து சாப்பிட முடியாது பிரதீப்பு. அண்ணா உங்கள் உடம்பு எப்படி இருக்குது? ராஜி சிஸ்டருக்கு இனிய காலை வணக்கம். சந்திரா அண்ணா வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். பத்திரம், என்ன பத்திரம்? ஓ பத்திரமா இருக்கு சொன்னீங்களா தங்கச்சி? ஓகே ஓகே அண்ணா சொல்லிட்டாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. இங்கே வரு, மனுஷனுக்கே பூந்தி இல்லை, சரவமாக செஞ்சுக்கிட்டு கொண்டு வந்த பூந்தி எல்லாம் கெட்டு போச்சு. இங்கே வர எவ்வளோ பூந்தி வச்சுருக்கேன், எறும்பு வர போகுது. காக்காக்காக வச்சேன், சாப்பிடலை. காக்கா இந்த பூந்தியெல்லாம் திங்க மாட்டியா நீ? உனக்கு லட்டா முழுசாக வைக்கணுமோ? சந்திரானா வாங்க, இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். காலையில் என்ன சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டீங்க? சாப்பாடும் சாப்பிட மாட்டேங்குது, பூந்தியும் சாப்பிட மாட்டேங்குது. இப்போ இந்த காக்காய்க்கு என்ன தான் வேணுமா? சிக்கனும் மட்டனுமா வேணுமோ? சாப்பிடாட்டி போ. ஓகேம்மா அண்ணா பாய் சொல்கிறாங்க. சரி உடம்பு பார்த்துக்கடா, உடம்பு பார்த்துக்கடா, பத்திரம், டெக்கே. எல்லாம் நன்மையாக நடக்கும். எப்படியோ இன்றைக்கி என் பிள்ளை கண்டுபிடிச்சி தடுமாறி என் லைவுக்கு வந்துடுச்சு. அதுவே சந்தோஷம். இன்றைக்கி தான் ஃபோன் எடுத்துருக்குங்களா தங்க பிள்ளை. தண்ணி நிறையா குடி, கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி குடி, சரியா? வெயில் காலம் ரொம்ப வந்துருச்சு, நீர் சத்து வேணும். சளி பிடிக்காமல் பார்த்துக்க. கொசுவா என்னமோ கடிக்கும். ஓ பார்வதி, என் போட்டோ ஒரு ஸ்டில் எடுப்போமா?